गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। கோபிகைகளுக்கு பரமானுகிரகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணின பகவான் இப்படி அழகான ஒரு புல்லாங்குழல் வாசிச்சு அவர்களை வர சொல்லி அவ கூட ராசலீல பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி ராசலீலையும் ஆரம்பிச்சார். தத் சௌபக மதம், அவளுக்கு சாத்விக அகம்பாவம் இருந்ததுனால அதையும் போக்கணும்னு நினைச்சு அங்கேயே மறைஞ்சு போனார். பகவானை குடிச்சு அந்த யமுனை கரையில முழுக்க தேடிட்டு கடைசியாக எங்க மறைந்தாரோ அதே இடத்துக்கே வந்து அற்புதமான கோபிகா கீதத்தை பாடின உடனே கடைசியா பிரபோ நீ வரலன்னா எங்க உயிரே போயிடும்னு அழ ஆரம்பிச்ச உடனே அழுதால் உன்னை பெறலாமேன்னு சொன்னது போல பகவான் அங்க ஆவிர்பாவம் மாறார். அப்படி ஆவிர்பாவனான பிரபுவை கட்டி கொள்றார்கள். அப்படி என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படி ஒரு சந்தோஷம். ஏதோ உயிர் போன சரீரத்துக்கு திடீர்னு உயிர் வந்தா எவ்வளவு சந்தோஷப்படும் அந்த சரீரம். அப்படி கிருஷ்ணனை பார்த்தோன்னே அப்பதான் அவளுக்கு உயிரே வருது. அப்பேற்பட்ட பிரபு ஐச்சன் வந்து அந்த யமுனை கரையில் நின்றுட்டு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு சந்தோஷமா இருக்கிறார்கள்ன்றது போன அத்தியாயம். மேல இந்த அத்தியாயத்துல எப்படி பகவான் அவ கூட ராசக்கிரீட பண்ணினான்னு சொல்லும்போது பிரம்மராத்திர உபாவிருத்தேன்னு கடைசியா வருது. பிரம்மதேவனுடைய ஒரு ராத்திரியம், பிரம்மதேவனோட ராத்திரின்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அத்தனை கோடி வருஷங்கள் அந்த சூரியனுடைய ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டார். சந்திரனை கொண்டு தலைக்கு மேல நிறுத்திட்டார். சந்திரனுக்கே ஆச்சரியமா இருக்கு. அது கொண்டு நிறுத்தினார். தன்னுடைய யோகமாயினால இத்தனையும் பண்ணி இப்ப மேல பேசின்னு இருக்கிற பிரபு ராசலீல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லோரும் சித்தமாயிட்டா இந்த ராசலீலைக்கு. எப்படி பகவான் பண்றாருன்னா அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா, மாதவம் மாதவஞ்ச அந்தரேன அங்கடான்னு கருணாமிரதாச்சாரியால் சொன்னது போல ரெண்டு கோபிக்கு நடுப்புற ஒரு கிருஷ்ணன், ரெண்டு கிருஷ்ணன் நடுக்கிற ஒரு கோபி. அது பார்க்கறதுக்கு இப்படி இருக்கு. ஆனா என்னன்னா செட்டு 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 செட்டா பகவான் ஒரு கோபியோட சேர்ந்து கொண்டு இப்படி ராசலீலை ஆரம்பிக்கிறார். இங்க பகவான் இப்படி ராசலீலை ஆரம்பிச்சுட்டாருன உடனே ஆகாயத்துல தேவதா ஸ்திரீகள்லாம் ஜோடி ஜோடி ஜோடியா வந்து அவாலும் விமானத்துல நின்னுண்டு கிருஷ்ணன் இங்க பண்றதெல்லாம் அவாலும் அங்க நர்த்தனமாக ஆடிக்கொண்டு ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள். அதே போல கந்தர்வர்களும் வந்துட்டாலும் அந்த ஆகாயத்துல நின்று கொண்டு அவளும் இந்த ராசத்தை பார்த்து அவளும் அனுபவித்து கொண்டு இப்படி தேவர்கள் எல்லாரும் இந்த ராசத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு பகவான் ஆடுவது போல அவாவா தன் தன் ஜோடியாக ஆகாயத்தில் ஆடின்னு இருந்தான்னு பிரம்மனிஷ்டால் இப்படி வர்ணிச்சுட்டே வரார் அந்த ராசத்தை. இந்த ராசலீல பண்ணும்போது பகவான் எப்படி இருந்தார்னா, ஒரு தங்க செயின் இருக்குன்னா அதுக்கு நடுப்புல ஒரு மரகத மணி வச்சா எப்படி அற்புதமாக ஜொலிக்குமோ அந்த மாதிரி கோபிகைகள்லாம் தங்க செயின் போல இருக்கா, அதுக்கு நடுப்புற பகவான் மரகத மணி போல ஜொலிக்கிறார் அப்படின்னு இப்படி வர்ணிச்சுட்டே வரார். இந்த ராசம் நடக்கும் போது கோபிகைகள்லாம் அவளும் பாடுறாளாம் கிருஷ்ணர் கூட சேர்ந்துண்டு. அவ பாடுறது அவ்வளோ இனிமையா இருக்கு. அப்பேற்பட்ட அவர்களுடைய குரல்னால அந்த பிருந்தாவனமே பரம பவித்திரமாக ஆனது அப்படின்னு வர்ணிச்சன் வரார். இப்படி பாடிண்டே அந்த ராசத்துக்கு ஏத்தது போல அவ இந்த வேஷங்கள்லாம் போட்டுன்னு வந்திருக்கா. என்னன்னா காலில் கொலுசு, அப்புறம் கையில தண்டைகள், தொங்கட்டான், காதுல குண்டலங்கள் பெருசா போட்டுண்டு இப்படி நர்த்தனம் பண்றதுக்காகவே வந்ததுனால அப்படி பாடிக்கொண்டு அதுக்கு ஏத்தது போல அந்த நூபுரம் காலில் கஜ்ஜையை கட்டி கொண்டு கஜ்ஜ போல இருக்கக்கூடிய அந்த கொலுசோட வைத்து கொண்டு அதை சப்தம் படுத்தி கொண்டு தாளத்தோட ஏத்தது போல இப்படி கிருஷ்ணரோட சேர்ந்து அவளும் பாடுறார்கள், கிருஷ்ணனும் பாடுறா. இப்படி சேர்ந்து கொண்டு அந்த பாட்டுக்கு ஏத்தது போல நர்த்தனமும் ஆடிக்கொண்டு பரமானந்தத்துல இருக்காலாம் இந்த கோபிகைகள் கிருஷ்ணனோட சேர்ந்து. இப்படி இந்த ராசம் பண்ணிட்டே இருக்கும்போது பகவான் சின்னதா ஒரு ஸ்வரத்தை ஆரம்பிக்கிறாராம். அந்த நடுப்புலேருந்து ஒரு கோபி பகவான் கூட சேர்ந்துட்டு பிரதிஸ்வரம் கொடுத்துட்டே வரலாம். இப்படி இவர் ஆலாபனம் பண்றது அங்கேருந்து ஆரம்பிச்சு அவ ஆலாபனம் பண்றதுன்னு இப்படி மாத்தி 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 இந்த வித்வான்கள், சங்கீத வித்வான்கள் பண்ணுவது போல இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது பகவான் பேஷ் பேஷ் உனக்கு இவ்வளோ ஞானம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபியை கொண்டாடுறாரா, ரொம்ப நன்னா பாடுறியே அப்படின்னு. இப்படி பாடிண்டே இருக்கும்போது பார்த்தா இவாள்லாம் ஒரு பாட்டை ஒரு தாளத்துல பாடும்போது இன்னொரு கோபி அந்த பாட்டையே வேற தாளத்துல மாத்தி பாடுறாளாம். அந்த மாதிரி ஒரு ஞானம்
அந்த கோபிக்கு. அந்த கோபியும் பார்த்து உனக்கு இதெல்லாமும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இப்படி கலைகளோட பாடுறாலோ அவளை தனியா கவனிச்சு கொண்டாடுறார் பிரபு அந்த ராசலையில நடக்கும்போது. அப்படி ராசலையில் நடந்துட்டே இருக்கும்போது ஒரு கோபி வந்தாலாம், கிருஷ்ணரை கட்டின்ட்டாலாம். கிருஷ்ணா, நீ போனியே, நீ போனா என் உயிர் போனா மாதிரியே ஆயிடுத்து. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிர் வந்தது போல இருக்கு. இனிமே அப்படிலாம் பண்ணிடாத கிருஷ்ணா, இங்க விட்டுட்டு போயிடாத. நீ போனேன்னா எங்க உயிர் தங்காது அப்படின்றது போல ஒரு கோபிக்கு வந்து கட்டிக்கிறா, ஒரு கோபி காலில் விழுறா, ஒரு கோபி கைக்கு முத்தமிடுறா. அப்படி கிருஷ்ணன் மேல இப்படி ஒரு ஆசையை பொழிகிறார்கள். யோகேஸ்வரனா இருக்கக்கூடிய பிரபு அவ எல்லாருக்கும் தனித்தனியா அனுகிரகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி ஒவ்வொரு கோபிக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணனாக மாறி இப்படி நர்த்தனம் பண்றது, அப்புறம் கையை பிடிச்சுன்னு சுத்துறது, இந்த மாதிரி எல்லா லீலைகளும் அந்த கோபிகைகளோடு பண்றார். இந்த மாதிரி ராசம் நடக்கும்போது நர்த்தனம் இதெல்லாம் ஆகும்ல, நர்த்தனம் பண்ணினாலே உடம்புல வேர்க்கும். ஒன்றும் ஒரு கோபிக்கு ரொம்ப வேர்த்த உடனே பகவானே முகத்தை தொடச்சி விடுறாரா ஆசையாக. அப்படி பகவானுடைய கரஸ்பர்ஷம் பட்ட உடனே அந்த பிரம்மானந்தம் ஏற்பட்டு சரீரத்துல ரோமாஞ்சம் ஏற்படுறதா. அப்படி அந்த பரமானந்தத்துல மூழ்கி இந்த கரஸ்பர்ஷத்தினால இப்படி ஒரு ஆனந்தம் யாரால கொடுக்க முடியும் பிரபு, உன்னாலதானே கொடுக்க முடியும்னு. இது இந்த ஸ்பர்ஷம்லாம் லௌகீகமா காமத்தினால உள்ள ஸ்பர்ஷம் கிடையாது. பகவானுடைய அந்த கரஸ்பர்ஷம் எப்படின்னா பிரம்மானந்தத்தை கொடுக்கக்கூடியதான். அப்படி யாரால இது கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணரை பார்த்து இந்த கோபி சொல்றா. இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது பகவான் என்ன பண்ணார்னா, இந்த பரமானந்த பாக்கியத்தை யமுனைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமுனா நதி கரையில தானே பகவான் எல்லா லீலைகளும் பண்ணிட்டு இருக்கார். யமுனையில பகவான் இறங்கிட்டாராம், இந்த ராசத்துல யமுனையும் சேர்ந்துக்கணும்னு. அப்படி யமுனையில இறங்கின உடனே அத்தனை கோபிகைகளும் பகவானோட சேர்ந்து யமுனையிலையும் இறங்கிட்டார். இப்படி யமுனையில ஜலக்கிரீடை பண்ணிட்டு சந்தோஷமா அவ கூட சிரிச்சுண்டு இப்படி பகவான் இருக்கும்போது ஆகாயத்துல தேவதா ஸ்திரீகள்லாம் விமானத்திலேயே பறந்துட்டு அந்த யமுனையில இருக்கிற பகவான் மேல புஷ்பமாரி பொழிகிறார்களாம். நீங்க சந்தோஷமா இருங்கோ இந்த ராசலையில பண்ணிட்டுன்னு அந்த கோபிகைகள் மேலையும் பகவான் மேலையும் எந்த யமுனையில இறங்கி ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்காரோ அந்த இடத்துல தேவதா ஸ்திரீகள் புஷ்பமாரி பொழிகிறார்களாம். பிரம்மனிஷ்டால் இப்படி எல்லாம் பகவான் ராசலையில பண்ணான்னு அற்புதமாக வர்ணிச்சு கடைசியா ஒன்னு சொல்றார், அவருத்த சௌகிருதான்னு. இப்படிலாம் பண்ணினான்னா இது ஒரு ஸ்திரீகள் கூட லௌகீகமா இப்படி எல்லாம் கிரீடைகள் பண்ணான்னா அதனால ஒரு சுகம் ஏற்படுறதுனால தானே லௌகீகமா உள்ளவர்கள் பண்றார்கள். அதெல்லாம் முழுக்க 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 இந்திரிய சுகத்துக்காக பண்றது. ஆனா பகவான் இந்திரிய சுகத்துக்காக 1% கூட அந்த சௌக்கியத்தை அனுபவிக்கல. அது தன்னுடைய கட்டுப்பாடுல வச்சுட்டு இருந்தாராம். இந்த ராசலீல முழுக்க சுத்த பிரேமஸ்வரூபம். இதுல இந்திரிய சுகமே கிடையாது. பகவானுக்கும் அந்த மாதிரி இருக்கா, கோபிகைகளும் அதே போல இருக்காலாம். பரம பக்திமான்கள் இதுல 2 பேருக்கும் இந்திரியம் சம்பந்தப்பட்ட சுகமே கிடையாது. இந்த இந்திரியம் சம்பந்தப்பட்ட சுகம் வந்தாதான் இது தப்பா பேசுறதுக்கு உள்ள காரியமாக இருக்கும். ஆகையால அவருத்த சௌஹிருதான்னு அந்த இந்திரிய சுகத்துக்காக 1% கூட பகவான் பண்ணல. கோபிகைகளும் அப்படி இருக்கலாம். பகவான் வைகுண்டவாசி, அவர் தான் எல்லாம் சிருஷ்டி பண்ணார். மாயா தீத்தர் அவர் இருக்கிறது ஆச்சரியம் இல்ல. பகவத் கிருபையினால அந்த கோபிகைகளும் பரம பரிசுத்தர்களா இருக்கலாம். அப்படி இருந்து கொண்டு அந்த இந்திரிய சுகத்தை தாண்டி பரமானந்தத்தில் இருந்து கொண்டு இந்த பிரம்மானந்தத்தை அனுபவித்து கொண்டுதான் இந்த ராசலையில பண்ணார்கள் அப்படின்னு அற்புதமாக பிரம்மனிஷ்டால் இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த ராசலீலை பண்ணதை சொல்லி முடிக்கிறார். இப்படி சொல்லி முடிச்ச உடனே ராஜா பரீட்சித்து மேல கேள்வி கேட்கிறார். அவருக்கு என்னதான் இருந்தாலும் பரதாராபிமர்சனம், தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக பகவான் பிறந்துட்டு இன்னொருத்தனுடைய மனைவியை தொட்டி இப்படி ராசலையில பண்ணான்னு சொல்றேலே, இது எனக்கு சம்சயமா இருக்கு, எனக்கு இது சம்சயம், இதை நீங்க தீர்த்து வைக்கணும் அப்படின்றது போல பரீட்சித் மகாராஜா பிரம்மனிஷ்டால்கிட்ட கேள்வி கேட்கிறார். நீங்கள் சொல்லும் போது பகவானா இருந்து பரம பரிசுத்தனாக பண்ணா அப்படின்னு நீங்க சொன்னா கூட எனக்கு மனசுல இந்த சம்சயம் இருக்கு, இது நீங்க தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்றது போல பரீட்சித்து தைரியமா கேட்டார் பிரம்மனிஷ்டால் கிட்ட. மனசுல ஒரு சந்தேகத்தை வச்சுன்னு இருக்கக்கூடாதுன்றதுனால கேட்ட உடனே அதுக்கும் அற்புதமாக பிரம்மனிஷ்டால் பதில் சொல்றார் இந்த பரீட்சித்தை பார்த்து. இப்படி கேள்வி கேட்ட உடனே பிரம்மனிஷ்டால் மேல பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார்.
அப்பா நான் அவங்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன், பகவான் தான் இந்த ராசலையில பண்றார், மனுஷனா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் இல்லைன்னு சொன்னேன். நீ பகவானா இருந்து பகவான் என்னென்ன செயல்லாம் பண்ணியிருக்காரு, அதை பார்த்தா ஆச்சரியமா இருக்குமே. அந்த சந்திரனை கொண்டு தலைக்கு மேல நிறுத்தினார். அப்படி அங்க நடக்க முடியாததெல்லாம் அந்த ராத்திரியில பண்ண வச்சார். தாமரையை பூக்க வச்சார். இப்படி எல்லாம் பண்ணினார். அது பகவானால தான் முடியும். அதனால பகவானா இருந்துதான் இந்த ராசலீலைய பண்றாரு. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு இந்த உலகத்துல இந்த இந்திரியாதீனமாகவும் மாயைக்கு அதீனமாகவும் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த ரூல்ஸ் எல்லாம். இது இப்படிலாம் இருக்கணும்னு பகவானால சொல்லப்பட்டதுதான். அதனால இந்த இந்திரியாதீனம், இந்திரியஜன்யமான சுகம் மாயாதீனமாக இருக்கக்கூடிய நமக்கு நாம இந்த தப்புகள்லாம் பண்ணக்கூடாது. இது மாதிரிலாம் தப்புன்றது நமக்கு. ஆனா மாயாதீதனா இருக்கக்கூடிய பிரபு அவர் பண்ணினான்னா அவருக்கு இந்த தோஷங்கள்லாம் போய் அடையவே அடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அற்புதமான ஒரு உதாரணம் வேற பிரம்மனிஷ்டால் சொல்றார். என்னன்னா, ஒரு அக்னி இருக்குன்னா அந்த அக்னி ஒரு இடத்தை எரிச்சுட்டே போறது. அந்த இடத்தை எரிச்சுட்டே போகும்போது அது பவித்திரமா இருக்கக்கூடிய இடத்தையும் எரிக்கிறது, அதுலயே அசுத்தமா இருக்கக்கூடிய இடத்தையும் எரிச்சுன்னு போறது. அப்படி எரிச்சுட்டே போறதுனால பவித்திரமா இருக்கக்கூடிய இடத்தை எரிக்கும் போது அக்னிக்கு பவித்திரத்துவம் கிடைக்கிறது. இந்த அசிங்கமா இருக்கக்கூடிய இடத்தை எரிக்கிறதுனால அக்னிக்கு தோஷம் வருது, அபவித்திரம் வருது அப்படின்றது கிடையாது. ஒன்றும் அக்னிக்கு, அக்னியை பொறுத்தவரையும் எல்லாம் ஒண்ணுதான். அது அப்படி எடிச்சுன்னு போயிட்டே இருக்கோ. அதே போல பகவத் சிருஷ்டியில மாயைக்கு அதீதமா இருக்கக்கூடிய பிரபுவுக்கு இந்த மாதிரி நல்லது கெட்டது எல்லாம் அப்பாற்பட்டது அவருக்கு. ஆகையால இந்த நல்லது கெட்டது இந்த விஷயங்கள்லாம் மாயைக்கு அதீனமாக இந்திரியஜன்ய சுகத்தோட இருக்கிறவா பண்ணினா தப்பு. மாயாதீதனா இருக்கக்கூடிய பிரபு பண்ணும்போது தப்பு கிடையாது. ஆகையால மகான்களோ இல்ல பகவானோ இந்த மாதிரி லௌகீகமா இருக்கக்கூடிய ஒரு ரூல்னு இருக்கே, இப்படிதான் இருக்கணும்னு, அதை மீறுவது போல இருக்கிறதுனால அவர்களுக்கு அந்த தோஷமானது சம்பவிக்காது. இந்த மாதிரி உள்ள ரூல்லாம் மாயைக்கு அதீனமா உள்ளவர்களுக்கு தான். எப்படி அக்னிக்கு என்ன எரிச்சுன்னு போனாலும் தோஷம் ஏற்படாதோ அந்த மாதிரி பகவான் இன்னொருத்தரை தொட்டதுனால இந்த மாதிரி லௌகீகமா இருக்கக்கூடிய இந்த தோஷங்கள்லாம் பகவானுக்கு ஏற்படாது அப்படின்னு மேலும் இன்னும் நிறைய ஸ்லோகத்துல பிரம்மனிஷ்டால் பரீட்சித்தினுடைய சந்தேகத்தை தீர்த்துன்னு வர்றார். மேல பிரம்மனிஷ்டால் பரீட்சித்தை பார்த்து, இந்த மாதிரி பகவான் பண்ணினான்ல, நானும் மேல இந்த மாதிரி பண்றேன்னு நம்ம பண்ணணும்னா அது நம்ம பண்ற தப்பு. ஏன்னா பகவான் பண்றதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. அமிர்தமத்தனம் பண்ணும்போது எல்லாரும் ஆசையா அமிர்தம் வேணும் தானே கிடைச்சா. அப்படி கடையும் போது முதல்ல என்ன வந்தது, உலகத்தையே அழிக்கக்கூடிய ஹாலாகல விஷம் தான் வந்தது. அந்த ஹாலாகல விஷத்தை பரமேஸ்வரன் சாப்பிட்டுட்டார். நம்மளால விஷம் சாப்பிட முடியுமா? ஆனா அந்த விஷம் பரமேஸ்வரன் ஒன்றும் பண்ண முடியல. ஆகையால பகவான் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது. அப்படி பண்ணணும்னு நினைச்சேன்னா ராசலீல உன்னால வேணா பண்ண முடியும். ஆனா விஷத்தை உன்னால குடிக்க முடியுமா? அந்த விஷத்தினுடைய துளிப்பட்டாலே உன் உயிர் போயிடும். ஆனா அது பரமேஸ்வரனால ஒன்றும் பண்ண முடியல. அதனால பகவான் செய்யக்கூடிய எல்லா செயலும் நம்மளால செய்ய முடியாது, அதை செய்யவும் கூடாது. முதல்ல நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பகவான் எதை செய்யணும்னு தன் வாக்குனால சொல்லியிருக்காலோ அதை நாம சரியா செஞ்சுட்டு வந்தோம்னா அதுதான் நமக்கு ஸ்ரேயஸ். அதனால பகவானுடைய வாக்கு முக்கியமே தவிர பகவானுடைய செயலை பார்த்து நானும் பண்றேன்னு எதையுமே ஆரம்பிக்க கூடாது. இப்பேற்பட்ட கீதாச்சாரியன் என்ன சொன்னார் கீதையில, அதை தான் செய்யணும். பகவான் செஞ்சதெல்லாம் செய்ய முடியாது. அப்படி பார்த்தேன்னா பகவான் சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்காரோன்னு, அந்த செய்யணும்னு சொன்ன விஷயத்தையும் பகவான் செஞ்சதையும் ஒன்னால தர்மத்தகா இருந்ததுன்னா அந்த சமயத்துல பகவான் என்ன பண்ணார்னு பார்த்து பார்த்து செய்யலாம். இதுக்கு உதாரணமாக ராமச்சந்திர பிரபுவனுடைய சரித்திரத்தை எடுத்துட்டு அந்த சமயத்துல ராமர் இப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ராமனுடைய சரித்திரத்தை உதாரணத்தை எடுத்துக்கலாம். அதனால எல்லா விஷயத்திலையும் பகவான் அதை பண்ணதெல்லாம் நம்ம பண்ணணும்ன்றது அது சரியும் கிடையாது, அது நம்மளால முடியவும் முடியாது. ஆகையினால பகவான் என்ன சொன்னாரோ, இப்படி இருன்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரோனோ, அதை யார் அனுஷ்டானம் பண்ணிட்டு வராரோ இந்த மாதிரி விசாரம் பண்ணாம கண்டிப்பா அவன் ஸ்ரேயஸோட நன்னா இருப்பான். அதுக்கும் மேல இந்த அகங்கார மமக்காரங்கள்லாம் இருக்கிறவாளுக்கு தான் இந்த பாபங்கள்லாம். அகங்காரம்னா தான், மமக்காரம்னா என்ன சேர்ந்தவைகள்.
இப்படின்னு இருக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வாழறவனாலதான் இதனால ஒரு லௌகீக வியாபாரங்களானது உண்டாகி அதனால பாபங்கள் சம்பவிக்கக்கூடியது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் அகங்காரம் மமக்காரங்கள் உள்ளவர்களுக்கு தான். அந்த பிரபுக்கு அகங்காரமும் கிடையாது, மமக்காரமும் கிடையாது. ஆகையினால அவருக்கு புண்ணியமும் கிடையாது, பாபமும் கிடையாது. இது ரெண்டு கணக்கும் அவரை போய் சேராது அப்படின்றது போல ஒரு முக்கியமான விஷயத்த பிரம்மனிஷ்டால் சொல்றார். அதுக்கும் மேல உலகத்துல இருக்கிறவா பகவானுடைய திருவடியை ஆசிரியிச்சு காட்டுல போய் தபஸ் பண்ணி எப்படியோ அந்த பகவானுடைய திருவடி பகவத் சாட்சா்காரம் பண்ணி இந்த புண்ணிய பாபத்திலேருந்து விடுபடுறார்கள். ஞானிகள் இருக்கான்னு நாமளே எத்தனை சரித்திரங்கள் பாகவதத்துல பார்க்கிறோம். இந்த மாதிரி மகான்கள் பகவானை ஆசிரியிச்சு அவாலே இந்த புண்ணிய பாபத்திலேருந்து விடுபட்டு வரும்போது எல்லாருக்கும் ஆசிரியபூதனா இருக்கக்கூடிய பிரபுவுக்கு ஏதுடா புண்ணியம் ஏதுடா பாபம். அதனால நீ லௌகீக திருஷ்டாந்தம் நமக்கு உள்ள இந்த ரூல்ஸ், நமக்கு உள்ள இந்த விஷயங்கள்லாம் பகவானுக்கும் நம்மளுக்கும் வேற வேற. பகவான் செய்யறத நம்மளால சொப்னத்துல கூட செய்யவும் முடியாது, அதை செய்யணும்னு நினைச்சு பார்க்கவும் முடியாது, அது நினைச்சு பார்த்தாலும் சாத்தியமும் கிடையாது. இது எல்லாத்தையும் சொல்லி மேல பரீட்சைத்தை பார்த்து, நீ கோபிகைகளை தொட்டு ராசலீல பண்ணான்னு தானே கேள்வி கேட்ட. அப்ப அந்த கோபிகைகளுக்கும் அந்தர்யாமி பகவான் தான். அந்த கோபிகைகளை விவாகம் செய்து கொண்ட அந்த கோபர்களுக்கும் அந்தர்யாமி பகவான் தான். அவ கூட குழந்தைகளா இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் பந்துக்கள் எல்லாருக்கும் அந்தர்யாமியா பகவான் தான் இருக்கார். அப்பேற்பட்ட பகவான் தொடலன்னா அவளை என்ன சொல்லுவானா, பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டுன்னு. அப்ப அவ கூட இந்த கோபர்கள்ல யாருமே இருக்க மாட்டான். அதனால அவன் தொடலன்னா தான் தப்பு. அப்பேற்பட்ட பகவான் தான் அந்தர்யாமியா எல்லாருக்கும் இருக்கார். அந்த பிரபுவை பொறுத்தவரையும் அவருக்கு எல்லாமே ஒண்ணுதான். என்னன்னா அவருக்கு கோவர்தனடியில தூக்குறதும் ஒண்ணுதான், ராசலையில பண்றதும் ஒண்ணுதான். அந்த அக்னியை குடிக்கிறதும் ஒண்ணுதான், ராசலையில பண்றதும் ஒண்ணுதான். இந்த பூத்தனை பகாசுரன் இந்த ராட்சசர்களை சம்ஹாரம் பண்றதும் ஒண்ணுதான், ராசலீலையும் ஒன்றுதான்னு அவரை பொறுத்தவரையிலையும் அவருக்கு இந்த காம விகாரங்களோ இல்ல காம இச்சைகளோ இந்திரிய சுகங்களோ இல்ல மாயைக்கு உட்படக்கூடிய இந்த விஷயங்களோ இல்ல இதுலெல்லாம் உட்பட்டதுனால வரக்கூடிய இந்த ரூல்ஸோ எதுவுமே அப்ளிகபிள் கிடையாது. அவரை பொறுத்தவரையிலையும் எல்லாமே ஒண்ணுதான். யாராருக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கார். அதுதான் அவருடைய சங்கல்பமா இருக்கு. கோப குழந்தைகள்லாம் காலை பிடிக்க சொன்னா அப்படின்னா காலை பிடிக்கிற, சாதத்தை மாத்தி கொண்டானா அந்த சாதத்தை மாத்தி கொண்ட, கோபிகைகள்லாம் ராசலீல பண்ணணும்னு ஆசைப்பட்டானா ராசலீல பண்ற, அவ்வளவுதானே தவிர அவரை பொறுத்தவரையும் அவருக்கு எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்றது போல பிரம்மனிஷ்டால் சொல்ற. இப்படிலாம் சொல்லி அதுக்கும் மேல அவன் சர்வேஸ்வரன். இங்க கோபிகைகள் பகவான் கூட இந்த மாதிரி நர்த்தனம் பண்ணி ராசலையில அனுபவிக்கும் போது எந்த கணவன்மார்களும் ராத்திரிலாம் எங்க போனடின்னு கேட்கவே இல்லை. அவளுக்கு இந்த கோபிகைகள் அங்க இல்லைன்ற தன்மை இல்லை. அதுக்கும் மேல பார்த்தா அந்த கோபி ரூபத்துல பகவான் போய் அங்க அவங்க கூட இருந்து சுஷ்ரூஷ பண்ணிட்டு இருக்கான். இது என்ன பகவானுக்கு தலையெழுத்தா? இந்த கோபிகைகள் மேல வச்ச ஆசை, கோபிகைகள் பகவான் மேல வச்ச ஆசையினால அந்த கோபிகைகளுடைய ரூபத்தை எடுத்துட்டு இந்த கோபர்களுக்கு போய் இந்த கோபிகைகள் பண்ணக்கூடிய காரியத்தை எல்லாத்தையும் பகவான் பண்றார். இத்தனையும் சர்வேஸ்வரனாலதான் முடியும், சாதாரண மனுஷனால எப்படி முடியும்? அதனால ஏதோ பகவானை போய் தொட்டார்ன உடனே தப்புன்னு சொல்றியேப்பா, இத்தனை காரியத்தையும் அவரால் தான் பண்ண முடியும், நம்மளால முடியாது. ஆகையினால இந்த தோஷங்கள்லாம் அவருக்கு சம்பவிக்காது. ஆகையால கடைசியா பிரம்மனிஷ்டால என்ன சொல்றாருன்னா, இந்த கோபிகைகளையோ இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் பகவான் தொடலன்னா தான் தப்பு, தொட்டதுனால தப்பு கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பகவான் பண்றார்னா மனுஷனுக்கு வரக்கூடிய தோஷங்கள்லாம் பகவானுக்கு வராது. முதல்ல நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பகவான் என்ன நம்மள பண்ண சொல்லியிருக்காரோ அதை தான் நம்ம பண்ணணும். பகவான் செஞ்ச காரியத்தெல்லாம் நானும் போட்டி போட்டுன்னு பண்றேன்னு பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்மளால முடியாது. அதுல சில விஷயங்கள் சாஸ்திரோக்தமா இருக்கிறத மாத்திரம் அந்த சமயத்தில் இப்படி பண்ணார்னு எடுத்துட்டு பண்ணலாமே தவிர எல்லாத்தையும் பண்ணணும்னு ஆரம்பிச்சேன்னா, அப்ப இதெல்லாம் பண்ணினேன்னா ராசலையில பண்ணணும்னு நீ ஆரம்பிச்சேன்னா கோவர்தனத்தையும் தூக்கணும், ராசலையில பண்ணணும்னு நீ நினைச்சேன்னா அந்த அக்னியையும் குடிக்கணும், ராசலையில பண்ணணும்னு நீ ஆரம்பிச்சேன்னா மற்ற அசுரர்களையும் சம்ஹாரம் பண்ணணும். அப்படி ராசலையில பண்ணணும்னு நீ ஆரம்பிச்சேன்னா எங்க ராசலீலை நடக்கும் போது இந்த கோபிகைகள் எங்க இருக்காலோ அவாஸ்தானத்துல அதே கோபி போறப்ப நீ இருந்து அங்க அந்த பத்தி சுஷ்ரூஷ பண்ணணும். இத்தனையும் உன்னால பண்ண முடிஞ்சா
நீ ராசலீல பண்ணலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது நம்மளால முடியாது, இது பகவானால மாத்திரம்தான் முடியும். அதனால பகவான் போய் இன்னொருத்தருடைய மனைவியை தொட்டு இப்படி நர்த்தனம் பண்ணினாலே இது பாபம் இல்லையான்னு நீ கேட்காத. இந்த புண்ணிய பாபங்கள்லாம் இந்திரிய அதீனத்திலையும் மாயாதீனத்துல உள்ளவாளுக்கு தான், மாயாதீத்தனா இருக்கக்கூடிய பிரபுவுக்கு ஏதுரா சுகம், ஏது துக்கம், ஏது பாப்பம், ஏது புண்ணியம், அகங்காரம் மமகாரங்களே கிடையாது, அவரை பொறுத்தவரையும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு யார் எதை கேட்கிறாளோ அவர்களுக்கு அதை அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார். யசோதம்மா இந்த லாலனை பரமானந்தத்தை கொடுக்கணும்னாலே யசோதம்மாக்கு வாத்சல்யம், அந்த குழந்தை மேல உள்ள அந்த பிரியத்தையும் குழந்தை அம்மா கிட்ட இருக்கிற பிரியத்தையும் காண்பிக்கிறார். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த கோப குழந்தைகளுக்கு சக்கிய பக்தியை காண்பிக்கிறது போல அந்த சக்கிய ரசத்தை காண்பிக்கிறார். அந்த குழந்தைகளுடைய காலை எடுத்து தான் பிடிக்கிறது, தன் காலை கொடுத்து பிடிக்க சொல்றது, அவ சாப்பாடை தான் சாப்பிட்றதுன்னு போது அது சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி கோபிகைகள் என்ன பண்றான்னா, பகவான் கூட இப்படி சர்வஸ்வம் பகவத் அர்ப்பணம் பண்ணி இந்த மாதிரி பகவான் கூட சந்தோஷமா இருக்கணும், ராசலீல பண்ணணும்னு பண்றா. இந்த மாதிரி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணதுனால இதை பண்ணினாரே தவிர அவரை பொறுத்தவரையும் எல்லாமே அவருக்கு ஒண்ணுதான். ஆகையினால கடைசியா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பகவான் இதெல்லாம் தான் மனுஷன் செய்யலாம், இப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்ததான் சரின்னு சொன்னதை தான் நாம ஃபாலோ பண்ணணுமே தவிர பகவான் பண்ற அத்தனை விஷயத்தையும் நம்மளால பண்ணவும் முடியாது. அப்படி ஒருத்தன் பண்ணணும்னு நினைச்சான்னா அது முட்டாள்தனம், நமக்கு ஸ்ரேயஸும் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட பரம புண்ணியமான சரித்திரம் இந்த ராசபஞ்சாத்தியாயி. இந்த ராசபஞ்சாத்தியாயினுடைய பலஸ்ருதியை பிரம்மனிஷ்டால் சொல்லும் போது, இது யார் ஒருத்தர் இந்த பாரம்பரியத்தை, இதனுடைய பெருமைய கொஞ்சம் கூட கம்மி ஆகாதபடிக்கு அதை யார் பிரவச்சனம் பண்றாளோ, யார் பாராயணம் பண்றாளோ, பக்தி ஸ்ரத்தையாக நமக்கு ஸ்ரேயஸ் கொடுக்கும்ன்ற ஒரு எண்ணத்துல யாரெல்லாம் இந்த ராசபஞ்சாத்தியாய பாராயணம் பண்ணி பிரவச்சனம் பண்றாளோ அவளுக்கு மனசுல இந்த காமக்ரோத லோபமோக மதம் ஆச்சரியம்னு 6 சத்துருக்கள் பாடாப்படுத்துறதோன்னு, அந்த 6 சத்துருக்கள்னால வரக்கூடிய இடைஞ்சல்கள், விகாரங்கள், தோஷங்கள் எல்லாத்தையும் எங்க போனதுன்னே தெரியாதான் நாளடைவில் போயிடுவான். அந்த ராசபஞ்சாத்தியாய்க்கு இப்படி ஒரு பலஸ்ருதி, என்ன ஆச்சரியம் பாருங்க. இதே ஜடபரதனுடைய கதை கேட்டாலோ, இல்ல ரிஷபதேவருடைய கதை கேட்டாலோ, சுகதேவருடைய ஞானிகளுடைய கதை கேட்டாலோ, அதுக்கெல்லாம் நம்ம பலஸ்ருதி தன்யம், யசஸ்யம், ஆயுஷ்யம்னு இந்த லௌகீகமா நம்ம இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய சகல ஸ்ரேயஸும் கிடைக்கும். ஞானிகளுடைய சரித்திரத்தை கேட்டா பலஸ்ருதி அப்படி. ஆனா இந்த ராசலீலைன்றது எப்படி இருக்கு, இது ஏதோ பார்க்கறதுக்கு ஆசையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய லீலை மாதிரி தானே இருக்கு. ஆனா இந்த ராசலீலையை படிச்சா என்ன ஆகும்னா, இந்த காமத்தினால குரோதத்தினால வரக்கூடிய தோஷங்கள் எல்லாம் மனசுல நீங்கி மனசு பரம பவித்திரமாக ஆறுது அப்படின்னு இப்படி ஒரு பலஸ்ருதியை சொல்றார். அதனால இந்த ராசலீலை படுக்கும்போது இதனுடைய அந்த பெருமையை கம்மி ஆகாதபடிக்கு யார் பிரவச்சனம் பண்றாளோ, யார் பாராயணம் பண்றாளோ அவளுக்கு இது பகவத் அனுகிரகத்தினால கிடைக்கும்னு அற்புதமான ஒரு பலஸ்ருதி சொல்லி இந்த ராசபஞ்சாத்தியாயி பிரம்மனிஷ்டால் பூர்த்தி பண்றார். ஆகையால இந்த ராசபஞ்சாத்தியாயி பரம புண்ணியமான சரித்திரம். இதையே ஒரு பிளேலிஸ்டாக கிரியேட் பண்ணி நம்ம சேனல்லே வைக்க போறோம். என்ன பண்ணணும்னா, எல்லோரும் கூடிய வரலையும் பௌர்ணமி அன்னைக்கு இந்த ராசபஞ்சாத்தியாயி 5 அத்தியாயமும் ஸ்ரத்தையா பாராயணம் பண்ணி கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் பண்றது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட படிச்சுன்னு வந்தோம்னா, நமக்கு எப்படி இருந்தாலும் ஜென்மாந்திர வாசையினால இந்த கோபம் காமம்லாம் இருக்கும்னு மனசுல, அதெல்லாம் எங்க போறதுனே தெரியாது, போயிடும். ஏன்னா பிரம்மனிஷ்டால் சொல்லியிருக்கார் பலஸ்ருதி. ஆகையினால பௌர்ணமி அன்னைக்கு இந்த ராசபஞ்சாத்தியாயி இனிமே படிக்கிறது அப்படின்றத ஒரு சங்கல்பம் வச்சுட்டு எப்போ முடியுமோ, கார்த்தாலன்னா கார்த்தால, சாயந்தரம்னா சாயந்தரம், எப்போ வேணாலும் படிக்கலாம். அப்படி இந்த ராசபஞ்சாத்தியாயே பௌர்ணமி அன்னைக்கு எல்லோரும் படிச்சு கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறேன். மேலே எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத த்ரயஸ்த்ரிம்சோऽध्यायः ஸ்ரீசுக உவாச இத்தம் பகவதோ கோப்யः ஸ்ருத்வா வாசः சுபேஷலாः ஜகுஹு விரஹஜம் தாபம் ததங்கோபசிதாசிஷः தத்ராரபத கோவிந்தः ராசக்ரீடாம் அனுவ்ரதைः ஸ்திரீரத்னைः அன்விதः ப்ரீதைः அன்யோன்யா பத்தபாஹுபிः ராசோத்சவः சம்பிரவృத்தः
गोपीमण्डलमण्डितः योगेश्वरेण कृष्णेन तासां मध्ये द्वयोर्द्वयोः प्रविष्टेन गृहीतानां कण्ठे स्वनिकटं स्त्रियः यं मन्येरन् नभस्तावत् विमानशतसङ्कुलं दिवौकसां सदाराणाम् औत्सुक्य अपहृतात्मनां ततो दुन्दुभयो नेदुः निपेतुः पुष्पवृष्टयः जगुः गन्धर्वपतयः सस्त्रीकाः तद्यशोमलं वलयानां नूपुराणां किङ्किणीनां च योषितां सप्रियानामभूत् शब्दः तुमुलो रासमण्डले तत्राति शुशुभेताभिः भगवान् देवकीसुतः मध्ये मणीनां हैमानां महामारकतो यथा पदन्यासैः भुजविधुतिभिः सस्मितैः भ्रूविलासैः भज्यन्मध्यैः चलकुचपटैः कुण्डलैः गण्डलोलैः स्विद्यन्मुख्यः कबररशनाग्रन्थयः कृष्णवध्वः गायन्त्यस्तं तडित इव तामेघचक्रे विरेजुः उच्चैः जगुः नृत्यमानाः रक्तकण्ठ्यो रतिप्रियाः कृष्णाभिमर्शमुदिताः यद्गीतेन इदमावृतं काचित् समं मुकुन्देन स्वरजातीरमिश्रिताः उन्निन्ये पूजिता तेन प्रीयता साधु साध्विति तदेव ध्रुवम् उन्निन्ये तस्यैमानं च बह्वदात् काचित् रासपरिश्रान्ता पार्श्वस्थस्य गदाभृतः जग्राह बाहुना स्कन्धं श्लथद्वलयमल्लिका तत्रैकां सगतं बाहुं कृष्णस्योत्पलसौरभं चन्दनालिप्तम् आघ्राय हृष्टरोमा चुचुम्बः कस्याश्चित् नाट्यविक्षिप्त कुण्डलं त्रिषमण्डितं गण्डं गण्डे सन्दधत्या अदात् ताम्बूलचर्वितं नृत्यन्ती गायती काचित् कूजन्नूपुरमेखला पार्श्वस्थ अच्युतहस्ताब्जं श्रान्ताधात् स्तनयोः शिवं गोप्यः लब्ध्वा अच्युतं कान्तं श्रिययेकान्तवल्लभं गृहीतकण्ठ्यः तद्दोर्भ्यां गायन्त्यस्तं विजह्रिरे कर्णोत्पलालकबिटङ्ककपोलघर्म वक्त्रश्रियो वलयनूपुर घोषवाद्यैः गोप्यः समं भगवता न नृतुस्वकेशस्त्रस्त्रस्त्रजाः भ्रमरगायक रासगोष्ठ्याम् एवं परिष्वङ्ग कराभिमर्श स्निग्धे क्षणोद्दाम विलासहासैः रेमे रमेशो व्रजसुन्दरीभिः
यथार्भकः स्वप्रतिबिम्बविभ्रमः तदङ्गसङ्गप्रमुदा कुलेन्द्रियाः केशान्दुकूलं कुचपट्टिकां वा नाञ्जः पृथिव्योढुमलं व्रजस्त्रियः विस्रस्तमालाभरणाः कुरुद्वः कृष्णविक्रीडितं वीक्ष्य मुमुहुः खेचरस्त्रियः कामार्दिताः शशाङ्कश्च सगणो विस्मितो अभवत् कृत्वा तावन्तम् आत्मानं यावतीः गोपयोषितः रेमे स भगवान्स्ताभिः आत्मा रामोऽपि लीलया तासाम् अतिविहारेण श्रान्तानां वदनानि सः प्रामृजत् करुणः प्रेम्णा शन्तमेनाङ्गपाणिना गोप्यस्फुरत् पुरटकुण्डलकुन्तलत्विड् गण्डश्रिया सुधितहासनिरीक्षणेन मानं दधत्य ऋषभस्य जगुः कृतानि पुण्यानि तत्कररुह स्पर्शप्रमोदाः ताभिः युतः श्रममपोहितुमङ्गसङ्ग घृष्टस्रजः सकुचकुङ्कुमरञ्जितायाः गन्धर्वपालिभिः अनुद्रुत आविशद्वाः श्रान्तो गजीभिः इभराडिव भिन्नसेतुः सोम्भस्यलं युवतिभिः परिषिच्यमानः प्रेम्णेक्षितः प्रहसतिभिः इतस्ततोऽङ्ग वैमानिकैः कुसुमवर्षिभिरीड्यमानो रेमे स्वयं स्वरतिरत्र गजेन्द्रलीला ततश्च कृष्णोपवने जलस्थल प्रसूनगन्धानिल जुष्टदिक्तटे चचार भृङ्ग प्रमदागणावृतः यथा मदच्युत द्विरदः करेणुभिः एवं शशाङ्काशु विराजिता निशाः ससत्यकामो अनुरता बलागणः शिषेव आत्मनि अवरुद्धसौरतः सर्वाः शरत्काव्य कथारसाश्रयाः राजोवाच संस्थापनाय धर्मस्य प्रशमायेतरस्य च अवतीर्णो हि भगवान् अंशेन जगदीश्वरः स कथं धर्मसेतूनां वर्ताकर्ताभिरक्षिता प्रतीपम् आचरद्ब्रह्मन् परदाराभिमर्शनम् आप्तकामो यदुपतिः कृतवान् वै जुगुप्सितं किम् अभिप्राययेतं नः संशयं छिन्धि सुव्रता। श्रीशुक उवाच धर्मव्यतिक्रमो दृष्टः ईश्वराणां च साहसं तेजीयसां न दोषाय वह्नेः सर्वभुजो यथा नैतत् समाचरेत् जातु मनसापि ह्यनीश्वरः विनश्यति आचरन्मौढ्यात् यथा रुद्रो अब्धिजं विषम् ईश्वराणां वचः सत्यं
तथैव आचरितं क्वचित् तेषां यत् स्ववचो युक्तं बुद्धिमान् तत्समाचरेत् कुशलाचरितेनैषाम् इह स्वार्थो न विद्यते विपर्ययेण वानर्थो निरहङ्कारिणां प्रभो किमुताखिलसत्त्वानां तिर्यङ्मर्त्यदिवौकसाम् ईशितुश्चेशितौ यानां कुशलाकुशलान्वयः यत्पादपङ्कजपराग निषेवतृप्ताः योगप्रभावविधुत अखिलकर्मबन्धाः स्वैरं चरन्ति मुनयोऽपि न नह्यमानाः तस्येच्छया आत्तवपुषः कुत एव बन्धः गोपीनां तत्पतीनां च सर्वेषामेव देहिनां योऽन्तश्चरति सोऽध्यक्षः क्रीडनेनेकदेहभाक् अनुग्रहाय भूतानां मानुषं देहम् आस्थितः भजते तादृशीः क्रीडाः याः श्रुत्वा तत्परो भवेत् नासूयन् खलु कृष्णाय मोहितास्तस्य मायया मन्यमानाः स्वपार्श्वस्थान् स्वान् स्वान् दारान् व्रजौकसः ब्रह्मरात्र उपावृत्ते वासुदेवानुमोदिताः अनिच्छन्त्यो ययुर्गोप्यः स्वगृहान् भगवत्प्रियाः विक्रीडितं व्रजवधूभिरिदं च विष्णो श्रद्धान्वितो नु शृणुयात् अथ वर्णयेद्यः भक्तिं परां भगवती प्रतिलभ्य कामं हृद्रोगम् आशु अपहिनोति अचिरेण धीरः श्रीहरये नमः श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वादे रासक्रीडावर्णनं नाम त्रयस्त्रिंशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।